பதினாறாவது கேள்வி பாருங்க. உருவில் காட்டியவாறு ஏ பக்க நீளமுள்ள சீரான அடர்த்தியுடைய கனவுருக்கள் சீராக அடுக்கப்படுகின்றதா? அடுக்கப்பட்டுள்ளது. நிறம் தீட்டாத பகுதியில் உள்ள கனவுருக்கள் அடர்த்தி ரோ உடையன. நிறம் தீட்டிய பகுதியில் கனவுருக்கள் அடர்த்தி 2 ரோ. அப்படி என்ன அடர்த்தி இருமடங்கா மாறினா திணிவும் இருமடங்கா மாறும். ரைட். எனின் தொகுதியின் விளைவு ஈர்ப்பு மையத்தின் ஆள்கூறனை சரியாக தருவது. முதலாக இந்த அச்சை பார்த்தா பாருங்க, நான் இப்படி ஒரு அச்சை கருது. இந்த அச்சை பார்த்தா இந்த அச்சு பற்றி இந்த அமைப்பு இந்த தொகுதி சமச்சீரானது ரெண்டு பக்கம். என்ன இது பத்தி பார்த்து ரெண்டு பக்கம் சமச்சீரு கட்டாயம் ஈர்வை மையம் இந்த அச்சுல தான் நீக்கம். ஆகவே எக்ஸ் ஆள்கூறு 2a என்று வரும் முதலாவது முடிவு. ஆன்சர் எக்ஸ் ஆள்கூறு 2a உள்ளது. முதலாவதும் ரெண்டாவதும் 5 3 4 நீக்கலாம். சரியா? ஆன்சர்ல 1 2 3 4 5 இப்ப 3 4 நீக்கலாம். இப்படி போடுவோமே 2 3 4 5 அப்ப 3 4 நீக்கலாம். ரைட். பின்னாட்சி பற்றி பார்த்தா என்ன சொல்லலாம்? இங்கல 2a பற்றி பார்த்தா சமச்சீரா இல்லையா? மேலுக்கும் கீழுக்கும் சமச்சீரா இல்லையா? இல்ல. மேலுக்கு திணிவு கூட. ஆக என்ன செய்யும்? மேலுக்கு. ஆகவே 2a விட அதிகமா வரணும் வையால் கூட. ஆக என்ன சொல்லலாம்? மேல 2a என்று உள்ள 5வது நீக்கலாம். 5வது நீக்கலாம். 10 நீக்கியாச்சு. இப்ப 1 அல்ல 2 அதுல பாருங்க. முதலாவது 11 கீழ் 5 11 கீழ் 5 10 கீழ் 5 2 தானே. அப்ப 2 விட அதிகம். அடுத்து 9 கீழ் 5 1.8 அப்ப அது குறைவு. அப்ப அதுவும் வராது. ஆன்சர் அது முதலாவது ஆன்சர். அப்ப 2வது நீக்கியாச்சு. ஆன்சர் முதலாவது. ஆன்சர் முதலாவது. தானே சமச்சீர் வச்சு முடிவு இருப்போம். இங்கெல்லாம் சமச்சீர் 2 பக்கம். அப்ப இந்த அச்சுல நீக்கணும் 2a எக்ஸ் ஆள்கூறு. சரியா? y ஆள்கூறு பார்த்து இதுக்கு மேல வரணும். 2a விட அதிகமாக உள்ள ஒரே ஒரு ஆன்சர் தான் நீக்கு. y ஆள்கூறு 2a விட அதிகமாக உள்ள ஒரே ஒரு ஆன்சர் தான் நீக்கிறது. முதலாவது ஏற்கனவே 3 4 நீக்கியாச்சு. சரியான 3 4 நீக்கியாச்சு. அப்புறம் 5வது நீக்கலாம். 2வது நீக்கலாம். 9 கீழ் 5 1.8 1.8 2a விட குறைவு. அப்ப கீழே வரையலாது மேலு தான் நீக்கணும். ரைட். பன்னெண்டாவது கேள்வியை பார்ப்போம். 12வது ரைட். 12வது கேள்வி அவதானிங்க. குறுகிய காட்டியவாறு ஒரு குழாயில் ஆவியாகாத திரவம் ஒன்று மறுபக்கத்தில் நீரும் உள்ளது. திரவமுள்ள குழாயின் முனையில் ஒரு ஒளிமுதலை பிடிக்கும் போது அடிப்படை பரிவில் பரிவுறுகிறதா? இப்படி அடிப்படை பரிவு நிகழுதாம். அடிப்படை பரிவு இந்த அலை வடிவம் உருவாகிக்கும் அடிப்படை பரிவு. மற்ற முனையில் அதே ஒளிமுதலை பிடிக்கும் போது முதலாம் மேற்றொனையில் பரிவுறுகிறது அதே ஒளிமுதல். அதோட பாருங்க. முனைவு திருத்தத்தை புறக்கணிக்க இருபக்க குழாய்களும் வழியில் ஒளியும் வேகம் 320 சமனம். இது 1 சென்டிமீட்டர். இது 10 சென்டிமீட்டர். இது 1 சென்டிமீட்டர். இது 10 சென்டிமீட்டர். சரி. முனைய திருத்தத்தை புறக்கணிக்க இருபக்க குழாய்களும் வழியில் ஒளியும் வேகம் 7. நல்லா கவனிங்க. V7 F lambda
கவனிக்கணும். விசான் எஃப் லெம்டால ஒரே வி ஒரே மீட்டர், அப்ப லெம்டாக்கள் சமனாயிக்கணும். இங்க அடிப்படையில உருவாகுதான், இங்க முதலாவது மேட்ரோனில உருவாகுது. அப்ப இந்த வடிவம் உருவாகி இருக்கும். இப்படி அலை வடிவம் இது பாருங்க. அரை தடம் 1 சென்டிமீட்டர். இந்த அலைநீளம் மாறாது. ரெண்டு பக்கம் அலைநீளங்கள் சமனாயிக்கணுமே. அலைநீளங்கள் சமனதுன்னா தடங்களின் நீளங்களும் சமம். இப்ப தடத்தின் அரைவாசி, அரை தடம் 1 சென்டிமீட்டர் என்றா ஒரு முழு தடம், அரை தடம் 1 சென்டிமீட்டர் என்றா முழு தடம் 2 சென்டிமீட்டர். இங்க இது 1 சென்டிமீட்டர், இது 2 சென்டிமீட்டர், மொத்தமா எவ்வளோ? 3 சென்டிமீட்டர். இது பொதுமட்டம் எடுத்தா, இது பொதுமட்டம். இங்க 11, இங்க ஏற்கனவே 3, அப்ப இந்த உயரமே எவ்வளோ? 8 சென்டிமீட்டர். இங்க அரை தடம் வந்தது, இங்க அரை தடமும் ஒரு தடமும் வருது. அரை தடம் 1 சென்டிமீட்டர், ரெண்டு பக்கம் அலைநீளம் மாறாது, ஒரே ஒளி முதல் வழி ஒளிவேகங்கள் சமன். அரை தடம் 1 சென்டிமீட்டர், இங்கேயும் அரை தடம் 1 சென்டிமீட்டர், முழு தடம் 2 சென்டிமீட்டர். அது மொத்தம் 3 போனா 11 இல்ல, 3 போனா இங்க 8 வரும். இனி ஒரே கிடைமட்டத்தில் ஒரே அமுக்கம் வலிமையானது மெக்கானிக்ஸ் கேள்வி. HW rho WG சமன் HL rho LG. GG சுருக்கலாம். HW 8, rho W 1000, HL 10 தர rho L. சுருக்கினா rho L எவ்வளோ? 800 கிலோகிராம் மீட்டர் மைனஸ் 3. ஆன்சர் மூன்றாவது ஆன்சர். 12க்கு 3ஆவதா? 12க்கு 3ஆவது. சரியா? ஒரே அலைநீளம் முடிவு எடுத்துக்கோங்க. அப்ப ஈஸியா செய்யலாமா? அடிப்படை வகை முதலாம் மேட்ரோனி. அலை வடிவங்களை வைத்து நீளத்தை கண்டுபிடிக்கலாம், அது பிறகு உயரங்களை கண்டுபிடிக்கலாம், அது பிறகு ஒரே கிடைமட்டம் ஒரே அமுக்கம் அந்த சாம்படுத்தல். 13வது ஏபிசிடி எனும் 4 கோள்களில் ஆரம்ப நீளம், வெப்பநிலை அதிகரிப்பு ஆகியன அட்டவணையில் காட்டப்பட்டுள்ளன. கோள்களின் ஏக பரிமாண விரிகை திறன் பற்றிய கூற்றுக்களில் சரியானது. எல்லாம் விரிகை திறன் என்ன? டெல்டா எல் நீளத்துள்ள அதிகரிப்பு எல் அல்பா டீட்டா, எல் அல்பா டீட்டா. அவன் தந்த குறியில போடினே டெல்டா எல் சமனாய்க்கும் எல் அல்பா டீட்டா. அல்பா என்பது டெல்டா எல் ஓவர் எல் டீட்டா, அல்பா டெல்டா எல் ஓவர் எல் டீட்டா. தேவையான இப்படி எடுக்கலாம். என்ன பாருங்க, கோல் ஏபிசி தானே, ஒவ்வொன்றும் இப்படியே போடுங்க. இங்க எல், இங்க டெல்டா டீட்டா, இதுல டெல்டா எல். இனி நீங்க அல்பா போட்டுவாங்களா? அல்பா. இப்ப கோல் ஏ எடுத்தா எல் 2, நம்பரை மட்டும் எடுத்தா போதும் 20. இதுல 2 தடவை 10 மைனஸ் 4, அது உண்டா 10 மைனஸ் 4 விடுங்க, அல்லது போட்டுக்கொண்டா இப்படி. அல்பா எவ்வளவு வரும்? டெல்டா எல் 2 தடவை 10 மைனஸ் 4 கீழே எல் டீட்டா, எல் டீட்டா 2 தடவை 20, 2 தடவை 20. இப்ப சுருக்கினா ஒன்றையும் கீழ் 20 வரும். இது ஒன்றையும் கீழ் 20 தடவை 10 மைனஸ் 4. இந்த நம்பரை மட்டும் போட்டுக்கொண்டா போதும். 10 மைனஸ் 4 பாருங்க, எல்லாத்துக்கும் பொதுவாக வர போகுது, போட அவசியம் இல்லை. மத்த மட்டும் போடுங்க. 2ஆக்கு போட்டா எப்படி வரும் பாருங்க. 4 கீழ் 4 தடவை 20, 4 தடவை 20. இது பிக்குரியது, நிரப்பல்ல, நீங்க அதை பார்த்துக்கோங்க. சுருக்கின எவ்வளவு வரும்? இது 1 கீழ் 20, 10 மைனஸ் 4 போடல, எல்லாத்துக்கும் சமம் தானே. சி 8 கீழ் 4 தடவை 20. கவனிங்க, 8 கீழ் 4 தடவை 20. டெல்டா எல்ல 2 பெருக்கு, டெல்டா எல்ல 2 பெருக்கி பிரிக்கிறேன். 10 மைனஸ் 4 போடுகள்ல, அப்ப 8 கீழ் 4 தடவை 20, 8 கீழ் 80, 1 கீழ் 10, 1 கீழ் 10.
டி 1 10 2 அப்ப 2 கீழ் 1 தர 10 2 கீழ் 1 தர 10 2 கீழ் 10 1 கீழ் 5 இந்த பெருமானங்களை பாருங்க நான் 10 மைனஸ் 4 விடுது எல்லாத்துலயும் 10 மைனஸ் 4 விட்டு எடுக்கிறேன் எல்லாத்துலயும் பொதுவா வரும் என்பதால ஒப்பிடத்தான் நினைக்கிறேன் 1 கீழ் 20 0.05 0.05 0.1 0.2 இதான் ஆல்பாட பெருமானங்கள் 10 மைனஸ் 4 விட்டிக்கிறேன் 10 மைனஸ் 4 இப்ப மீட்டர் சென்டிமீட்டர் மாற்றம் இல்ல மீகி அதெல்லாம் கருத தேவையில்லை அதுதானே எல்லிக்கு சென்டிமீட்டர்ல அது 10 மைனஸ் 2 பேருக்கு மீட்டர் மாற்றணும் அல்பாட எக்ஸாக்ட் பெருமானத்தை கண்டுபிடிக்கிறது இங்களுக்கு ஒப்பிடத்தான் அவசியம் பொதுவான விடயங்கள் எல்லாம் விட்டிக்கிற 10 மைனஸ் 4 விட்ட சென்டிமீட்டர் மீட்டரா மாத்திர விட்டிக்கிற சரியா எப்படி வரும் இது ஏபி விரிகை திறன்கள் சமனா சரியா இல்லையா சரி ஏ கூற்று சரியா ஏ கூற்று சரி ஏயின் விரிகை திறன் சியின் விரிகை திறன் இருமடங்கா இல்லை இட குறைவு வீடும் குறைவு அப்ப சீடு இருமடங்கு என்பது வர வாய்ப்பு இல்லை வருது இருமடங்கான்னு கணிச்சு பார்க்க தேவையில்ல ஏடும் வீடும் தான் சிறிது ஆகாது சீட அல்லது பீட இருமடங்கு அல்லது சீட அல்ல டீட இருமடங்கா வர வாய்ப்பே இல்லை விலதா ஆக பிஎம்பில கோல் டியின் விரிகை திறன் கோல் பியின் விரிகை திறன் 8 மடங்கு அதுவும் வராது 8 மடங்கு உள்ள ஒரு மடங்கும் இல்லை இதில் உண்மையா 8 மடங்காக இல்லை 4 மடங்கு தான் நீக்கிய 8 மடங்குண்டா பெருமானம் இல்லை உள்ளது சரியா ரைட் ஆக சிறியது ஆக பெரிய எடுத்தாலே 8 மடங்கு இல்லை அதுல எனவே நீங்க அதை பத்தி மிச்சம் பார்க்க அவசியம் இல்லை பார்த்தோன்னே சொல்லலாம் என்ன ஆசர் இது ஏ மட்டும் முதலாவதா 13க்கு முதலாவது 13க்கு முதலாவது ஏ மட்டும் ரைட் 14வது கேள்வி 14வது இப்போ இதுல அந்த சார்ட்ல நிரப்பிக்கோங்க இது அந்த சார்ட்ல பக்கத்துல இதை போட்டுக்கோங்க டெல்டா எல் ஓவர் எல் டெல்டா டி டெல்டா எல் 2 தர 20 கீழுக்கு அதே மாதிரி அடுத்தடுத்துக்கும் போட்டுக்கோங்க போட்டு தேவையான பொதுவாக வாரம் எல்லாத்தையும் விடுங்க ஒப்பிடத்தானே இப்போ 10 மைனஸ் 4 பொதுவாக வரும் சென்டிமீட்டர் மீட்டரா மாத்துது எல்லாத்தையும் பொதுவாக வரும் அதெல்லாம் விட்டுட்டு குணாத்தை மட்டும் பார்த்தா சரியா 14வது யங்கின் மட்டு 10 தர 10 உடைய ஒரு திரவியத்தால் செய்யப்பட்ட விட்டம் 4 மில்லிமீட்டர் உடைய ஒரு கம்பி 120 இழுவைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது கம்பி வழிய நெட்டாங்காலை வேகம் VL இருக்கும் 14வது குறுக்கலை வேகம் VTக்கும் இடையிலுள்ள விகிதம் 573 எடுக்கிறார் VL over VT என சமன்பாடு வர்க்க மூலம் y கீழ் ரோ கீழே VT வர்க்க மூலம் T over M குறுக்கலைகள வேகம் வர்க்க மூலம் T over M என்ன சொல்லலாம் A ரோ என்று சொல்லலாம் மேக்கு பதிலா பை ஆர் வர்க்கம் ரோன்னு இருக்கலாம் பை ஆர் வர்க்கம் ரோ சரியா ரைட் அப்ப நான் பிறவிடுறேன் பை ஆர் ஸ்கொயர் ரோ இந்த ரோ கேன்சல் ஆகும் இது வரை மேலே போகும் என்ன y into pi r square over t இதை பிரதிட்டா சார் ரைட் குறுக்கலைகள் கதையை TOM M என்பது அலகு நீளத்தினை அதுக்கு பதிலாக சொல்லலாம் A into ரோ குறுக்கு வெட்டு தர அடர்த்தி ஏக்கு பதிலாக பை ஆர் வர்க்கம் சொல்லலாம் தரவுகள் தரப்பட்டிக்கு 10 தர 10 10 பை 3 ஆர் விட்டம் சாரி ஆரை விட்டம் வந்து 4 மில்லிமீட்டர் அப்ப 6 2 மில்லிமீட்டர் பவர் வர்க்கிச்சா 2 வர்க்கம் 10 மைனஸ் 6 வரும் 2 தர 10 மைனஸ் 3 வர்க்கிச்சா 2 வர்க்கம் 10 மைனஸ் 6 கீழே T 120 நியூட்டன் 120 நியூட்டன் கவனிக்கணும் 2 வர்க்கம் 2 வர்க்கம் 4 3 12 இந்த 12 இங்க 10 எல்லாம் சுருக்கப்படுமே 2 வர்க்கம் 3 12 இங்க 10 120 120
10 10 10 மைனஸ் 6 10 4 வெளியெடுத்த 10 2 ஆக 100. இதான் ஆன்சரா? 4ஆவது 14க்கு 4ஆவது. பதினைந்தாவது கேள்வி. 25.2.25 நீளங்களுடைய 2 சுரமண்டல குழல்கள் ஒருமிக்க அவற்றின் அடிப்படை பரில் ஒலிக்க செய்யப்படும் போது செகண்டுக்கு 2 அடிப்புகள் கேட்கின்றன. முனைய திருத்தத்தை புறக்கணித்து குழாய்களின் மீடிரன்கள் முறையே. சுரமண்டல குழல் நான் ஒரு முனை மூடியதா எடுப்போம், இருமுனை திறந்ததாகவும் எடுக்கலாமா? ரைட். lambda by 4 L க்கு சமன் இலிருந்து lambda 4L ரெண்டு வரும். F சமன் V over lambda எனவே V over 4L. V என்பது ஒளியின் கதி, வழியில் ஒளியின் கதி மாறாத. F நேர்த சமனாய்க்கும் 1 over L க்கு. இதான் முடிவு. F நேர்த சமன் அடிப்படை மீடிர நேர்த சமனாய்க்கும் நேர் மாறுவித சமனாய்க்கும் குழாயிட நீளத்துக்கு. சரியா? எல் விகிதம் தரப்பட்டை வாங்க. எல் கவனிங்க. எல் தரப்பட்டைக்கு 25க்கு 25.25. இப்ப எஃப் வரணும், விகிதம் தலைகீழா வரணுமே. எஃப் விகிதம் 25.25க்கு 25 மாறி வரும், தலைகீழா வரும். இது 25க்கு 25.25 எஃப் வரும் மறுதலையா? சரியா? எல் 3க்கு 4 எஃப் வரும் 4க்கு 3 சொல்லி தலைகீழ் பெருமானம். ரைட். பின்ன மடங்குல பாப்போம். இப்ப பாருங்க, எஃப் விகிதம் தெரியுமே எங்களுக்கு. எஃப் விகிதம் இந்த வித்தியாசம் பாருங்க, இந்த வித்தியாசம் வரணும் 2 ஹெர்ட்ஸ். 2 ஹெர்ட்ஸ் அழிவு கேக்குதா? இப்ப 2 பக்கத்தை 4ஆல பெருக்கி பாக்க. 4ஆல பெருக்கினா இது வரும், இதே விகிதம். 4ஆல பெருக்கினா வரும் 101க்கு 102 வரும். அப்படி இந்த 101 ஹெர்ட்ஸ் 100 ஹெர்ட்ஸ் மீந்தா 1 ஹெர்ட்ஸ் தான் வர மாட்டேங்குது. அதே விகிதத்துல வரணும். திரும்ப 2ஆல பெருக்கி பாக்குறேன். 2ஆல பெருக்கினா 202க்கு 200. அடிப்பு எவ்வளவு வரும்? அடிப்பு 2 ஹெர்ட்ஸ் வருமே. 14. இந்த விகிதத்தை திருப்தி ஆக்கணும். இந்த விகிதத்தை திருப்தி ஆக்கணும். வித்தியாசம் 2 ஹெர்ட்ஸ் வரணும். விகிதத்தின் திருப்தி ஆக்குற வித்தியாசம் 2 ஹெர்ட்ஸ் வார சேர்மானம் இதா 202 200. ஆக முறையே கேள்வி 25க்கும் 25.25 நீளத்துக்கும் முறையே 202 200. என ஆன்சர் 2ஆவது ஆன்சர் 15க்கு 2. ரைட். 15க்கு 2ஆவது ஆன்சர். முதலாவது இந்த முடிவு எடுங்க. F நேரசா 1 over L. இது நீங்க ஒரு முனை மூடியது, இருமுனை திறந்தது, எது எடுத்தாலும் இதேதான் வரும் தொடர்பு. அடுத்தது நீளங்களோட விகிதத்துக்கு மறுதலையா வரணும் F விகிதம். நீளங்கள் தாந்திக்கலாம் தரவு 25 25.25. F வந்து 25.25க்கு 25 விகிதத்துல வரணும். இந்த விகிதம் இப்ப 4ஆல பெருக்கினா 101க்கு 100 அதே விகிதம் தான். திரும்ப 2ஆல பெருக்கினா 202க்கு 200 அதே விகிதம் தான். திரும்ப பெருக்கி போகலாம். எங்களுக்கு தேவை இதே விகிதம் அவசியம், அதோட 2 ஹெர்ட்ஸ் வித்தியாசமும் அவசியம். 2 திருப்தியாகுது இந்த சேர்மா 202 200. இந்த வித்தியாசம் 2 ஹெர்ட்ஸ். இந்த அடுப்புக்கள் 2 கேக்குது அவன் சொல்லப்பட்டேக்கு. ஆன்சர் 2ஆவதா?
16வது 4 சென்டிமீட்டர் ஆரையுடைய குழாய் ஒன்றினுள் 2 சென்டிமீட்டர் கம்பி ஒன்று ஓரச்சாகுமாறு உருவில் காட்டியவாறு வைக்கப்பட்டுள்ளது. காட்டியவாறு திரவம் உறுதியாக பாயும் போது கம்பி இல்லா பகுதியின் திரவக்கதி V1 கம்பி உள்ள பகுதியில் திரவக்கதி V2 கம்பி இந்த திரவ பாய்ச்சலுக்கு தடங்களாக்கியதால திரவ பாய்ச்சல் என்ன செய்யும்? அந்த கம்பியை விட்டு விலத்தி மற்ற பரப்பினோடு செல்லும். இங்க குறுக்கு வெட்டு பரப்பு, திரவம் பாய குறுக்கு வெட்டு பரப்பு இந்த பரப்புன்னு வரும். இப்படி இங்க பார்த்தா குறுக்கு வெட்டு பரப்பு இப்படி வரும். இதுல இந்த பரப்பு கழிக்கப்படணும். இங்க இந்த மொத்த குறுக்கு வெட்டு பரப்பு A1 இன்னோடு போகும். A1 வேகம் V1, இங்க A2 அதுல வேகம் V2. அதாவது A2 பரப்பு இந்த பரப்பு இப்படி இது இந்த பரப்பு தான் A2 பரப்பு. ஆகவே தொடர்ச்சி சமன்பாடு, தொடர்ந்த பாய் சமன்பாடு A1 V1 சமன் A2 V2. கேள்வி V1 இன் கீழ் V2 என்பது A2 இன் கீழ் A1, A2 இன் கீழ் A1. ரைட். இப்ப இதெல்லாம் பாபா இது R எடுத்தா பெரியது R என்ன 2R 2 சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டர் இதெல்லாம் கவனிக்கணுமா? சிறியத பரப்பு A எடுத்தா பெரியதுல பரப்பு என்ன வரும்? A7 πr வர்க்கம் என்ன? 6 2 மடங்கா மாறினா பரப்பு 4 மடங்கா மாறும். சரியா? சிறிய வட்டத்தின் பரப்பு போல பெரிய வட்டத்தின் பரப்பு 4 மடங்கு. ஆக இங்க A1 என்பது பெரிய பரப்பு 4 மடங்குடையது. A2 என்பது இந்த 4 மடங்குலேருந்து 1 மடங்க கழிக்க வாருது. இது 1 மடங்கு, மற்ற பெரியது 4 மடங்கு. இப்ப A1 என்பது அந்த 4 மடங்கும் தான். அப்ப A1 என்பது 4 மடங்கு. நான் கீழே போடுறேன் 4 மடங்கு. A2 என்பது இந்த பிரதேசம் 4 மடங்குலேருந்து 1 மடங்க கழிக்க வாரு. அப்ப எத்தனை மடங்கு? 3 மடங்கு. 3 மடங்கு. அதுதான் விகிதம். V1 இன் கீழ் V2, 3 இன் கீழ் 4. 5வது 16க்கு 5வது. சரியா? 16க்கு 5. சரி. சரி 17வது 17 M1 M2 திணிவுகளை உடைய 2 துணிக்கைகள். M1 M2 திணிவுகளுடைய 2 துணிக்கைகள் திணிவற்ற விற்றுள் ஒன்றின் முனைகளுக்கு இணைக்கப்பட்டவை சர்வசமனான P பருமனுடைய உந்தங்களுடன் இயங்கும் கனநிலை ஒன்றை படம் காட்டுகிறது. உந்தங்கள் சமனாம் P. உந்தங்கள் சமனாம் P. விற்றுளை நீட்சி அடையாத நீளம் L0. ஆனா எப்படி விற்றுளை இப்படி நீட்சி அடையாத நீளம் L0. சிறிய நீளமாம் எடுக்கலாம், பெரிய நீளமாம் எடுக்கலாம். நான் சிறியதா எடுக்கிறேன், சாரி பெரியதா எடுக்கிறேன். இந்த நீளம் L. விற்றுளின் நீட்சி அடையாத நீளம் L0. விசைமாறிலி K ஆகும் இருப்பேன் விசுருளின் முனைகளுக்கு இடைப்பட்ட நீளம் L ஆக உள்ள கணப்பொழுதில், இதே கணப்பொழுதா தொகுதியின் மொத்த பொறுமுறை சக்தியா அமைவது.
விற்றுதல் நோக்கிய விதிக்கு அமைய நடக்கிறது என கொள்க. இந்த கரண்ட்ல தான் தாராங்க உந்தம் பிஎம் நீளம் எல்லாம் நெருக்கப்படாத நீளம் எல்லாம் உண்மையா நீட்சி அடைந்து நெருக்கப்பட்டு மீக்கலும் நீட்சி அடைந்து மீக்கலும் நான் இலட்சம் ஒன்றை பாபம். இப்ப மொத்த தொகுதியின் இயக்கப்பாடு சக்தி மொத்த பொறிமுறை சக்தி இயக்கப்பாடு சக்தியில மொத்த பொறிமுறை சக்தி மொத்த பொறிமுறை சக்தி என்பது இங்க இயக்க சக்திகளும் மீளியல் அழுத்த சக்தியும் இயக்க சக்தியும் மீளியல் அழுத்த சக்தி. இயக்க சக்தி எடுக்கிறாங்க பொதுவாக ஒரு துணிக்கை விவேகத்தோடு இயங்குமா இந்த half mv வர்க்கம் என இயக்க சக்தி மேலும் கீழும் பெருக்கலாம் எம்மால எம் வர்க்கம் வி வர்க்கத்தின் கீழ் எம் என்று வரும். இது எம்வி முழுவதும் வர்க்கம் அதாவது பி என்று வரும் உந்தம் எம்வி என்பது உந்தம் பி வர்க்கத்தின் கீழ் எம். இயக்க சக்திக்குரிய சமன்பாடு நான் இப்படி பெற்றுக்கொள்கிறேன் இயக்க சக்தி என விடைய பார்த்து அப்படிதான் விளங்குது உந்தம் சார்பா தான் தாராங்க. ஹாஃப் எம்வி வர்க்கத்துக்கு பதிலாக ஹாஃப் பி ஸ்கொயர்ட் ஓவர் எம் பி வர்க்கத்தின் கீழ். ஆயினில இந்த கணத்துல பொறிமுறை சக்தி என்பது ஹாஃப் எனவே பொறிமுறை சக்தி ஹாஃப் பி வர்க்கத்தின் கீழ் M1 ஹாஃப் பி வர்க்கத்தின் கீழ் M2 பிளஸ் ஹாஃப் கே L0 minus L முழுவதையும் வர்க்கம் மீளியல் அழுத்த சக்தி half k x square மீளியல் அழுத்த சக்தி half k e square அல்லது x square half k e L0 minus L முழுவதையும் வர்க்கம். சரியா ஆன்சர் அது 2 அல்லது 4 2 அல்லது 4 2 4 ஒரே ஆன்சரா இல்லையா பாருமா 2 4 ஒரே ஆன்சரா வித்தியாசம் 2 4 ஒரே ஆன்சரா ஒன்றுல L0 minus L மத்தல L minus L0 எனவே ஒரே ஆன்சரா இல்ல ஒரே ஆன்சர் தானே வர்க்கிச்சா ஒரே பேர் மாதிரி தான் வரும். L0 minus L வர்க்கமும் L minus L0 வர்க்கம் ஒன்று தானே ரெண்டு ஒரே ஆன்சர். அப்ப 2 அல்லது 4 அது உண்மையில சில நேரம் இந்த வில் இப்ப செல்லப்பட்ட கணத்துல நெருக்கப்பட்டிக்கா நீட்சி அடைஞ்சிக்கான்னு பொறுத்து எளிதாக கழிக்க மாறும். ஆனா அது பார்க்க அவசியம் இல்லை எங்களுக்கு. எல்லிலிருந்து எல்லோட்ட கழிச்சு வர்க்கிச்சாலும் எல்லோட்டில் எல்லாம் கழிச்சு வர்க்கிச்சாலும் வரப்போறது ஒரே ஆன்சர் தான். டவுட் வேணா வர்க்கிச்சு பாருங்களேன். L minus L0 முழுவதும் வர்க்கம் L0 minus L முழுவதும் வர்க்கத்தை கண்டு பாருங்க ரெண்டும் ஒரே ஆன்சர் ஒரே பெருமானம். நான் சொல்ல வர விலகுதா வில்லின் ஆரம்ப நீளம் கவனிங்க வில்லின் ஆரம்ப நீளம் L0 இப்படி இருந்திருந்தா கவனிக்கணும் வில்லின் ஆரம்ப நீளம் இப்படி இருந்திருந்தா இங்க L minus L0 வரும். வில்லின் ஆரம்ப நீளம் இப்படி இருந்தா L0 minus L வரும். ஆனா அதுல பிரச்சனை இல்லை. இனி L0 minus L எடுத்து வர்க்கிச்சாலும் L minus L0 எடுத்து வர்க்கிச்சாலும் ஒரே பெருமானம் தான். எனவே 2 4 ரெண்டும் ஒரே ஆன்சர் தானே சரியா. L0 minus L முழுவதும் வர்க்கம் என்பதும் L minus L0 முழுவதும் வர்க்கம் என்பதும் ஒரே பெருமானம் தான். இந்த ஆன்சர் 17க்கு 2 அல்லது 4.
ரைட். அடுத்த கேள்வி 18வது. இலட்சிய வாயு மாதிரி ஒன்று சக்கர செயல்முறை ஒன்றுக்கு உட்படுகின்றதாம். ஏபி வழியே 100 ஜூல் வெப்பம் உறிஞ்சப்படுகிறது. ஏபி வழியே டெல்டா கியூ பிளஸ் 100. ஏபி வழியே டெல்டா கியூ 100 ஜூல் வெப்பம் உறிஞ்சப்படுகிறது. டெல்டா டபிள்யூ என்ன? ஏபி வழியே டெல்டா டபிள்யூ 0. ஏன்? மாறா கனவள செயல்முறை. ஏபி என்பது மாறா கனவள செயல்முறை. அப்ப டெல்டா டபிள்யூ 0. டெல்டா கியூ தரவு பிளஸ் 100 ஜூல். டெல்டா டபிள்யூ 0. மாறா கனவள செயல்முறை. பிசி வழியே சேர்நிலா செயல்முறை நடைபெறுகிறதா? மிச்ச வாயுவினால் செய்யப்பட்ட வேலை 60 ஜூல். அப்ப இதுல டெல்டா கியூ என்ன? சேர்நிலா செயல்முறை டெல்டா கியூ 0. டெல்டா டபிள்யூ பிளஸ் கனவள அதிகரிக்குது 60 ஜூல். சிஏ வழியே 80 ஜூல் வெப்பத்தை வெளியேற்றுகிறது. அப்ப டெல்டா கியூ மைனஸ் 80. வெளியேறுது, வெப்பம் வெளியேறுது. உறிஞ்சப்பட்டா பிளஸ், வெப்பம் வெளியேறினா மைனஸ். கேள்வி, ஏயில் அகச்சக்தி 600 ஜூல் எனில் சியில் அகச்சக்தி யாது? சியில் அகச்சக்தி யாது? நான் இது போடுறேன் ஏபிசி செயல்முறைக்கா. ஏபிசி செயல்முறைக்கு டெல்டா கியூ டெல்டா யூ பிளஸ் டெல்டா டபிள்யூ போடுவோம். ஏபிசி செயல்முறைக்கு ஏன்னா எங்களுக்கு இங்க எல்லா தரவும் தெரியும் பாருங்க. டெல்டா கியூ டெல்டா டபிள்யூ டெல்டா கியூ டெல்டா டபிள்யூ தெரியும், டெல்டா யூ மட்டும் தெரியாது. இதுல வந்தா ஏசி செயல்முறையை கருதினா டெல்டா கியூ மட்டும்தான் தெரியும். 2 தெரியா கணியம். டெல்டா டபிள்யூ தெரியாது, டெல்டா யூவும் தெரியாது. எனவே நான் சிஏ செயல்முறையை கருதாம ஏபிசி செயல்முறையை கருதுறேன். ஏன்னா தெரிந்த கணியங்கள் நிறைய இருக்குது. அதனால செல்லும் பாபா. ஏபிசி டெல்டா கியூ எவ்வளவு? இங்க 100, இங்க 0. அப்ப 100. டெல்டா யூ தான் காண வேண்டியது. டெல்டா டபிள்யூ எவ்வளவு? இங்க 0, இங்க 60. என்ன சிம்பிளா டெல்டா யூ எவ்வளவு? 100 60 பிளஸ் 40 ஜூல். டெல்டா யூ என்பது யூசி மைனஸ் யூஏ தானே. யூசி மைனஸ் யூஏ தானே. ஏலிருந்து சி தானே செயல்முறை. ஏலிருந்து சிக்கான செயல்முறை. அப்ப உட்சக்தி மாற்றம் என்பது சிலிருந்து ஏ கழிக்கணும். இப்ப டெல்டா யூ தெரியும் 40. யூசி கேள்வி யூஏ 600. இப்போ யூசி எவ்வளவு? 640 ஜூல். இதுவும் தரவா? ஏயில் அகச்சக்தி 600 ஜூல் என்பது கேள்வியுள்ள தரவு. ஆக ஏசி கிடையில பார்த்தா உட்சக்தி மாற்றம் வருது பிளஸ் 40. பிளஸ் 40 வந்து உட்சக்தி அதிகரித்திக்கன்னு அர்த்தம் 40ஆல. இப்ப ஏழு உள்ள 600 ஆயிருந்தா சீல் உள்ளது 40ஆல் அதிகரிக்கணும். எனவே 640. சாம்பாடு போட்டே காண இல்லை. இதை காணணும் சாம்பாடு போட்டு. இதை சாம்பாடு போட்டு தான் காண இல்லை. ஏக்கும் சிக்கும் இடையில பார்த்தா ஏபிசி செயல்முறையில உட்சக்தி மாற்றம் பிளஸ் 40 ஜூல்னு வந்தீங்க. ஏழுள்ள அகச்சக்தி 600 ஆயிருந்தா பிளஸ் 40. அப்ப 40 அதிகமாயிக்கணும். அப்ப சீல் உள்ளது 640 ஜூல். சரியா? ஆன்சர் 18க்கு 3வது. 18க்கு 3வது. டெல்டா கியூ டெல்டா யூ டெல்டா டபிள்யூ என்பது ஏதாவது ஒரு செயல்முறைக்கு மாத்திரம் பிரயோகிக்கலாம்.
2 செயல்முறையை சேர்த்து பிரயோகிக்கலாம், அல்லது 3 செயல்முறையை சேர்த்து பிரயோகிக்கலாம், அல்லது எல்லா செயல்முறையும் சேர்த்து பிரயோகிக்கலாம். எப்படியும் பிரயோகிக்கலாம். எல்லாத்துக்கும் இந்த ஈக்குவேஷன் செல்லுபடியா. அவங்களுக்கு இங்கே தரவு சிக்கும் மேக்கும் இடையில பயன்படுத்தவன மாதிரி விளங்க கேள்வி வாய்ச்சா என்ன இந்த தரவு தரப்பாட்டிக்கு சியில் உள்ள உட்சக்தி தானே கேள்வி. ஆனா இங்க டெல்டா டபிள்யூ தெரியாது. இந்த பக்கம் பார்த்தா எல்லாம் தெரியும், எல்லாம் தெரியும் விளங்கும். நீங்க இதெல்லாம் குறிச்சு கொண்டதா டெல்டா டபிள்யூ 0 என்பது டெல்டா கியூ 0 என்பது குறித்து அவங்களுக்கு விளங்கும். ஆராய்ச்சி எல்லா பெருமானங்களும் தெரிந்த பெருமானங்கள், தெரியாது டெல்டா யூ மாத்திரம். ஏபிசி செயல்முறையில பாருங்க. இப்ப டெல்டா கியூன்னு ரெண்டும் கூட்டணும். இங்க 100 இங்க 0, அப்ப மொத்தமா 100. டெல்டா டபிள்யூ என்பது இங்க 0 இங்க 60. சரியா? 19 கேள்வி. F0 மீடனை பிறப்பிக்கும் ஒரு ஒளி முதல் ஆரம்பத்தில் மாறா வேகத்தின் அவதானியை நோக்கி இயங்குகிறது. பின்னர் அவ்வளி முதல் அமர்முடுகி அவதானியை விலத்து சிறிய தூரம் சென்று ஓய்வடைகிறது. எனில் அவதானி செவமருக்கு மீடுதன் F ஆனது நேரம் T-யுடன் மாறும் வரைப்பை காட்டும் சரியான வரைவு. சும்மா இது சீரான வேகத்திலே வைத்திருந்த வரைவு எப்படி வரும்? சீரான வேகத்திலே வைத்திருந்த சீரான வேகத்திலே கடந்து வைத்திருந்த வரைவு எப்படி வரும் சொல்லுமா? சீரான வேகத்திலே கடந்து வைத்திருந்த எப்படி வரைவு வரும்? நோக்கி வரும் வர சீரான வேகம் நோக்கி வரும் வர உயர் பெருமானம் கேட்கும். உண்மை மீறனை விட உயர்வாக கேட்கும். தாண்டி போன உடனே குறைந்துடும். நோக்கி வரும் வர உண்மை பெருமானத்தை விட F0 உயர்வாக கேட்கும். தாண்டி போன உடனே விலத்து இயங்குது, குறைவா கேட்கும். இந்த வேகம் மாறாது, வேகம் மாறுது இல்ல. சமன்பாடு எப்படி? F சமன் C F இன் கீழ் C மைனஸ் US. US மாறாது. நோக்கி வரும்போது இங்க மைனஸ், விலத்தி போனா இங்க பிளஸ். நோக்கி வரும்போது மைனஸ், விலத்தி போகும்போது பிளஸ். ரைட்? மாறா பெருமானம். இப்ப இப்படி வரைவு வரும். நோக்கி வந்தது தாண்டி போன உடனே விலத்தி போகுது. எனவே இந்த மாதிரி வரும். ஆனா இப்ப என்ன செய்தான்? இடையில வைத்து அமர்முடுகுதான். முதலாவது சீரான வேகத்துல வரும்போது அப்ப எங்களுக்கு பாருங்க வரைப்புல 2 3 தவிர மத்த எல்லாத்தையும் நீக்கிடலாம். இந்த ஆரம்பத்துல சீரான வேகத்துல வருதாமே, அதை திருப்தி செய்யணுமே. ஆரம்பத்துல சீரான வேகத்தை திருப்தி செய்து ஒரே ஒரு வரைப்புகள் எது? ஆரம்பத்துல சீரான வேகத்துல நோக்கி வருது, அதை திருப்தி செய்த வரைப்புகள் எது? 2 3. என்ன மாறா பெருமானம் வரணும். அதே போல என்ன அமர்முடுகுது, நல்லா கவனிங்க. அமர்முடுகுது. ஆக நான் விடைய பாக்கியம் 2 அல்லது 3 விடைக்கு ஏற்ற மாதிரி இப்ப விளம்பரப்படுத்தேன். நிறைய ஆப்ஷன் நீங்க அமர்முடுகுதுல. இவரத்துல அமர்முடிக்கலாம், தாண்டி போன பிறகு அமர்முடிக்கலாம். எனவே 2 அல்லது 3 விடைய பார்த்தா விளங்குது. தாண்டி போக முன்னுக்கு அமர்முடிக்கலாம். தாண்டி போன பிறகு அமர்முடினா இங்கிருந்தா மாற்றம் ஏற்பட தொடங்கும். தாண்டி சந்தர்ப்பத்தில் அமர்முடிய தொடங்கினா இங்கிருந்து மாற்றம் ஏற்படும். தாண்ட முன்னுக்கு தாண்டி போக முன்னுக்கு அமர் முடியும்னா இங்கிருந்து மாற்றம் ஏற்படும். இங்கிருந்து மாற்றம் ஏற்படுது. எனவே நோக்கி வந்து தாண்டி போக முன்னுக்கு அமர் முடியுது. அப்ப வேகத்தை குறைக்குது. இப்ப நோக்கி வார வேகம் குறைந்தா மீடனும் குறையும். இப்ப மீடன் இப்படி குறைந்து வார நேரம் அண்ணா தாண்டி போகுது. அப்ப தாண்டி போன உடனே மாற்றம் ஏற்படும். இப்படி அவர் என்ன செய்யும்? மீண்டும் விலத்தி போற வேகம் குறைவடையுது. விலத்தி போகுது, வேகம் குறைவடையுது. அமர் முடியுது. வந்தது சீரான வேகத்துல வந்து இப்ப அமர்முடுக ஆரம்பிக்குது. சீரான வேகத்துல வந்தது இப்ப US இங்க இந்த இடத்துல அமர்முடுக ஆரம்பிக்குது. இப்ப நோக்கி வார வேகம் குறையுது. ஆகவே தோற்றமீடுடன் குறையும். அவரை தாண்டி போகுது. தாண்டி போனா விலத்தியா செய்யுது. ஆகவே மைனஸ், அதாவது உண்மை மீட குறைய வரும். விலத்தி போகும்போது F0 விட குறையாக கேட்கும். விலத்தி போற வேகம் குறைவடையுது. வேகம் குறைந்து இப்படி வந்து படிப்படியா ஓய்வடைந்தா உண்மை மீறனே கேட்கும். விலத்தி போகும்போது உண்மையை விட குறைவா கேட்கும். விலத்தி போற வேகம் குறைவடைந்தா
மீடுன்னு அதிகரிக்கும் சரியா? ஓய்வடைந்தா உண்மை மீடுனே கேட்கும். யார் உள்ளதுல பொருத்தமானது? இது பொருத்தமானது மூன்றாவது. அப்ப இந்த இதுல அடிப்படையில இந்த கேள்வி அடிப்படையில பார்த்தா அமர்முடுகள் ஆரம்பித்தீக்கணும் தாண்ட முன்னுக்கு. இதை தாண்ட முன்னுக்கே அமர்முடுகள் ஆரம்பித்தீக்கணும். தாண்டின பிறகுதான் அமர்முடுக தொடங்கினா, விலத்தி அசைந்த பிறகுதான் அமர்முடுக தொடங்கினா இங்கிருந்தான் மாற்றம் வருமா? விலத்தி அசைந்த பிறகுதான் அமர்முடுக தொடங்கினா இங்கிருந்தான் மாற்றம் வரும். இப்படிதான் மாற்றம் வரும். விலத்தி அசைந்த பிறகுதான் அமர்முடுகள் ஆரம்பித்தா இங்கிருந்தான் மாற்றம் வரும். நேர்கோடு வரும் அண்டு இல்ல, உள்ளது நேர்கோடு தானே சரியா? நேர்கோடு தான் வரும் இல்ல, அது அமர்முடுகள தன்மையை பொறுத்து மாறும். சீரான அமர்முடுகளா சீரற்றதான்னு பொறுத்து மாறும் சரியா? அது ஒன்று தாண்டி போக முன்னுக்கு அமர் முடியினா இந்த வரைப்பு வரும், தாண்டி போன பிறகு அமர் முடியினா இந்த வரைப்பு வரும். தாண்டி போகும்போது சீரான வேகம் அமர் முடுகல்லாட்டி சீரான வேகத்துல பயணித்த இந்த வரைப்பு. நான் முதலாவதா வரைஞ்சது. ஆன்சர் மூன்றாவது. ஆன்சர் மூன்றாவது. கொஞ்சம் பாருங்க, டவுட் இருந்தா கேளுமா? இதுல திருமண பார்த்து முதலாவது பாருங்க, இப்படி வரும் சீரான வேகத்தோட இயங்கினா நோக்கி வரும் வர வேகம் மாறாது, நோக்கி வரும் வர உண்மை மீற உயர்வா கேட்கும், தாண்டி போனுடனே விலத்தியா செய்து உண்மையை விட குறைவா கேட்கும். தூரத்துல தங்கி இல்ல, தோற்ற மீடுறன் தூரத்துல தங்கி இல்ல, வேகத்துல தான் தங்கிக்கிறேன். தூரத்துல தங்கி இல்ல, அண்மையில வந்தாலும் அதே மீடன் தான். விலத்தி வைத்து மிக தொலைவுக்கு போனாலும் அதே மீடன் தான் கேட்கும். தூரத்துல தங்கி இல்ல. இதப்ப சீரான வேகத்தோட தாண்டி போனா இப்ப அமர் முடுகுதான். ஒரு சந்தர்ப்பத்துல சீரான வேகத்துல வந்து அமர் முடுகுதான். அப்ப அமர் முடுக தொடங்கினா வேகம் குறையுது, நோக்கி வர வேகம் குறையுது. படிப்படியா தோற்றமிட குறைவடையணும், தாண்டி போனா உண்மையை விட குறைவா கேட்கணும். இப்ப விலத்தி அசைது அமர்முடுகம் என்பதால விலத்தி அசைத வேகமும் குறைவடையுது. விலத்தி அசைத வேகம் குறைவடையுது. விலத்தி அசைத வேகம் குறைவடைந்த மீடுரன் அதிகரிக்கும். விலத்தி அசைத வேகம் குறைவடையுது. விலத்தி அசைத வேகம் குறைவடையுது. ஆகவே மீடுரன் அதிகரிக்கும். எப்ப ஓய்வடையுதோ உண்மை மீடுரன் கேட்கும். ஓய்வடையுதோ உண்மை மீடுரன் கேட்கும். அதுக்கப்புறம் உண்மை மீடுரனே தான் கேட்க வேண்டியது. தானின பிறகு அமர் முடிகினா இப்படி வரைஃபா இருக்கு. இதான் ஆன்சர். உண்மையா இது மட்டும் தான் நீக்குது. தானின பிறகு அமர் முடிகினா சீரான வேகத்துல வருது, தாண்டி போகுது, அந்த அமர் முடிது பிரேக் பண்ணுது, அப்ப வரைஃபு இப்படி வரும். இதுல நேர்கோடு வாரல் உண்மையா ஆர்முடைய தன்மையை பொறுத்து மாறும். அந்த அளவு டீட்டெயிலா கேள்விக்கு போக தேவையில்ல. உள்ள ஆன்சர்ல ஏதாவது தான் நான் பிக் பண்ணணும். சரி, ரைட். இனி 20வது கேள்வி பாருங்க. ஊடகம் ஒன்றின் முறையை சுட்டி N1 இலிருந்து ஊடகம் 2ற்கு N2 செல்லும் ஒளிக்கதிர் ஒன்றின் படுகோணம் 40 பாகை ஆகும். ஊடகம் 2ல் முறிகோணம் θ2 ஆகும். ஊடகம் 2ல முறிகோணம் θ2 ரைட். ஊடகம் 2ல முறிகோணம் θ2. N2 உடன் θ2 வரைவில் காட்டப்படல. பாருங்க, இந்த ஊடகத்தை மாத்திரா, அதாவது கண்ணாடி வைத்து பார்க்க, நீரை வைத்து பார்க்க, ஏதாவது ஒரு பிளாஸ்டிக்கை வைத்து பார்க்க, இந்த ஊடகத்தை மாத்த என்ன செய்யும்? இங்க மாற்றம் செய்தல்ல, N1 θ படுகோணத்தை மாற்றம் செய்யாம இந்த ஊடகத்தை மாத்துற. இந்த ஊடகம் மாறினா ஊடகத்தின் முறிவு சுட்டுக்கு ஏற்ற மாதிரி முறிவு கோணம் மாறும். ஊடகத்தின் முறிவு சுட்டுக்கு ஏற்ற மாதிரி முறிவு கோணம் மாறும். முறிவு கோணம் அல்ல முறிகோணம், முறிகோணம் மாறும்.
ஊடகத்தின் முறிச்சுட்டுக்கு ஏற்ற மாதிரி முறிகோணம் வரும். அதான் மறைவுபடுத்திக்கலாம். என்னோட பெருமானம் 1.4 இருந்தா என்ன, 1.6 இருந்தா என்ன, 1.8 இருந்தா என்ன, 2 இருந்தா என்னன்னு சொல்லி இதுல ஏதாவது தர வேண்டுங்க. முழுதும் தேவையில்ல. மிக தெளிவா தெரியுது. 1.4க்கு என்ன வருது? 30 பாகை. பல தரவு எடுப்போம். N2 வரைபுலினா வரைபுலி நான் எடுக்கிறேன். N2 1.4 உள்ள போது θ2 என்பது 30 பாகை என்ற தரவு எடுக்கிறேன். இப்ப ஸ்லோ பயன்படுத்துங்க. எப்படி? N1 sin 40, N1 sin 40 சமனாய்க்கும் N2 1.4 தர sin 30. இதை சுருக்கினா N1 அன்னளவு பெருமானம் வரும். முறிச்சுட்டி அன்னளவாக வரைஃபிலிருந்து ஏதாவது ஒரு புள்ளி எடுத்தா சரி. உண்மையா வரைஃபிலிருந்து சரியாவே தெரிஞ்ச புள்ளியதே எங்களுக்கு 1.4 30 பாயுமே. என்ன மற்ற புள்ளிகள்ல 25 பாகை, 20 பாகை, 15 பாகைக்கு சைன் பெருமானம் தெரியாதே போல. சைன் பெருமானம் தெரியவே இப்ப தெரியாத சைன் பெருமானம் 40 பாகை தந்தைக்குதான். அடுத்த நான் 25 பாகையோ 20 பாகையோ 15 பாகை எடுத்தா சைன் பெருமானம் தெரியும். இப்ப சைன் பெருமானம் தெரிஞ்சது வரைஃபில. சைன் பெருமானம் தெரிஞ்சு 30 பாகை. அப்ப எடுத்தா 30 பாகைக்கு N2 1.4. அப்ப N2 1.4 உள்ள போது முடிகோணம் 30 பாகை. பல பிரதிட்டு ஆன்சர் வரும். அது பிரதிட்டு ஆன்சர் வரும். எவ்வளவு? அப்ப N1 sin 40 தரப்பட்டு 0.6, 1.4 sin 30 half. N1 வந்து இங்க 0.7 over 0.6. 7 கீழ் 6, 7 கீழ் 6. அப்ப அன்னளவா தானே கேட்கிறான். எது வரும்? 1.1 அப்படி போகும் தானே. 7 கீழ் 1 10ல 40ல 6 1.1 அன்னளவா 1.2. 5வது ஆன்சர். 5வது ஆன்சர் அன்னளவாக 1.2. அடுத்த கேள்வி பாப்பேனா? இப்ப 21வது கேள்வியை பாருங்க. அரை கிலோகிராம் பனிக்கட்டி வெப்பநிலை -80°C 100°C வெப்பமாக்கப்படும் போது ஒவ்வொரு நிலைகளிலும் உறிஞ்சப்படும் வெப்பத்தின் அளவுகள் உருவில் காணப்படுகின்றவாறு மாறுகின்றது. எக்ஸ் அச்சு வந்து வெப்பத்தின் அளவுகள், நேரங்கள் அல்ல, வெப்பத்தின் அளவுகள் கிலோ ஜூல்ல. எனின் பனிக்கட்டியின் தன்வெப்ப கொள்ளளவு, பனிக்கட்டின் உருகலின் மறை வெப்பம், நீரின் தன்வெப்ப கொள்ளளவு, நீரின் ஆவியாதலின் மறை வெப்பம். எக்ஸாம்ல டைம் கிடைக்கலாட்டி இதுல வளமையான பெருமானங்களை பார்த்து போட்டுட்டாலும் சரி. அப்படி இல்லாடி உண்மையா அப்படி நீர் என்ன வந்ததால சில நேரம் வளமையான பெருமானம் தான் வரும். தெரிஞ்ச பெருமானங்களே ரைட். முதலாவது பனிக்கட்டி -80 0°C அடையுது 80 கிலோ ஜூல். 80 கிலோ ஜூல். பிறகு 0°C உள்ள பனிக்கட்டி 0°C உள்ள நீரா மாறுது 165 கிலோ ஜூல். திரும்ப 0°C உள்ள நீர் 100°C உள்ள நீரா மாறுது 210 கிலோ ஜூல். 100°C உள்ள நீர் 100°C உள்ள கொதிநீராவியா மாறுது 1125 கிலோ ஜூல். அப்புறம் கொதிநீராவிட வெப்பநிலை அதிகரிக்குது. இவரத்துல நிலை மாற்றத்தை பாருங்க. பனிக்கட்டி -80°C உள்ள பனிக்கட்டி 0°C உள்ள பனிக்கட்டியா மாறுது. 0°C உள்ள பனிக்கட்டி இது -80°C இங்க 0°C.
இங்கல நீரா மாறுது 0 பாய்ஸ் உள்ள நீர் நிலை மாற்றம். திரும்ப 100 பாய்ஸ் உள்ள நீரா மாறுது 100 பாய்ஸ் உள்ள நீர். திரும்ப இடத்துல நீர் ஆவியா மாறுது 100 பாய்ஸ் உள்ள கொதி நீராவியா மாறுது. இதான் மாற்றம். விவரத்துல சக்தி ms டெல்டா தீட்டான்னு வரும். ms டெல்டா தீட்டா இங்க நிலை மாற்றம் ml. திரும்ப நீரிட வெப்பநிலை அதிகரிக்குது ms டெல்டா தீட்டா. திரும்ப நிலை மாற்றம் ml. இட பெருமானங்கள் தரப்பட்டு முதலாவது சொல்லலாம் Q7 முதலாவது நிலை மாற்றத்துக்கு அல்ல முதலாவது மாற்றத்துக்கு நிலை மாற்றம் அல்ல இந்த முதலாவது இந்த இடத்துக்கு Q7 ms டெல்டா தீட்டா ms டெல்டா தீட்டால பிரதியிட்டா நேரடியா இது பிரதிடுன்னு Q வந்து 80 கிலோ ஜூல் 80 தர 10 3 ms டெல்டா தீட்டா Q7 ms டெல்டா தீட்டா ms டெல்டா தீட்டா Q வந்து 80 தர 10 3 m வந்து அரை கிலோகிராம் s தான் கேள்வி. வெப்பநிலை வித்தியாசம் 80 -80 இது 0 அப்ப 80 80 சுருக்கினா எங்களை பெருக்கினா எவ்வளவு s வந்து 2000 ஜூல் கிலோகிராம் -1 கெல்வின் -1 SW வலிமையான பெருமானம் தான். சாரி எல்ல காணலாமே. திரும்ப Q7 ml இரண்டாவது நிலைமைக்கு இது முதலாவது நிலைமைக்கா. ரெண்டாவது Q7 ml L12 போட்டுக்கொள்ளுதுனே. Q வந்து பெருமான் 165 தர 10 3 m அரை கிலோகிராம் இன்டு L1 அப்ப L1 எவ்வளவு பெருக்கினா 330 10 3 330 10 3 அப்ப 3.3 15 ஜூல் கிலோகிராம் -1 ஜூல் கிலோகிராம் -1 அலகு. Kelvin -1 மாறல் அலகு பிள்ளை இல்லையா மேலுக்கு ஜூல் கிலோகிராம் -1 கிலோகிராம்ல K கேபிட்டல் K பட்டி அதுவும் பிள்ளை. फिर அலகு ஜூல் கிலோகிராம் -1 இதுல அலகு ஜூல் கிலோகிராம் -1 கெல்வின் -1 இங்கல Q7 ms டெல்டா தீட்டா Q7 ms டெல்டா தீட்டா. திரும்ப Q வந்து 210 m வந்து அரை கிலோகிராம் தன்வெப்ப கொள்ளளவு நீரிட என்ன 0 பாய்ஸ் உள்ள நீர் 100 பாய்ஸியா மாறுது டெல்டா தீட்டா 100 210 தர 10 3 m வந்து அரை கிலோகிராம் s வந்து காண வேண்டியது டெல்டா தீட்டா 100 பாய்ஸ் 0 100 போகுது மூன்றாவது சுருக்கினா பாருங்க 4200 வரும் வலிமையான பெருமானம் 4200. திரும்ப இறுதியா Q7 ml நான்காவது ஆவியாதலை மறை வெப்பம் 1125 தர 10 3 சமன் m அரை கிலோகிராம் இன்டு L பெருக்கினா எவ்வளவு வரும் இது 1125 2250 22.5 15 22.5 15 இதான் பெருமானங்கள். இதான் பெருமானங்கள். சாரி ஆன்சர் இது எல்லாத்தையும் காண வேண்டிய இல்ல. 2000 4100 3.3 15 22.5 15 அப்ப நான்காவது ஆன்சர் 21க்கு நான்காவதா 21வது கேள்வி நான்காவது ஆன்சர். சரி எக்ஸாக்டில் உள்ளது வழங்கப்பட்ட வெப்பமா முதலாவது -80 பாய்ஸ்ல பனிக்கட்டி 0 பாய்ஸை அடையுது 0 பாய்ஸ்ல பனிக்கட்டி 0 பாய்ஸ்ல நீரா நிலை மாற்றம் நடைபெறுது 0 பாய்ஸ்ல நீர் 100 பாய்ஸ்ல நீரா மாறுது ms டெல்டா தீட்டா. திரும்ப நீராவியா மாறுது ml. சரி 22வது
அடுத்த பாப்போம் 22 பாப்போம். கதவு ஒன்றாக வேறுபடுத்தப்பட்ட இரு மூடிய அறைகளின் கனவளவு விகிதம் 1:4. கனவளவு V இது 4V. இரு அறைகளும் ஒரே வெப்பநிலையிலும் உள்ளது. ரைட். பதிலிருந்து ஒரு முடிவு எடுக்கலாம். சாரிடப்படும் கேள்விதானே. கேபிட்டல் M நிரப்ப தேவையான திணிவு. இதை M எடுத்தா அதே வெப்பநிலையில 4 மடங்காயிருந்தா 4M வரும். நிரம்பலாவி திணிவு அல்ல நிரப்ப தேவையான திணிவு வந்து ஒரே வெப்பநிலையில கனவளவுக்கு நேரு சமனா மாறும். ஒரு வீக் கனவளவு நிரப்ப எங்களுக்கு M கேபிட்டல் M தேவைன்னா 2Vக்கு 2M தேவைப்படும், 3Vக்கு 3M தேவைப்படும், 4Vக்கு 4M. இது கேபிட்டல் M இந்த பெருமானம். அதுல பாருங்க 70% நிரம்பிக்கிறார். 70% நேரடியா விகிதத்தை உங்களுக்கு அந்த கணிப்பு செஞ்சே போடணும் இல்ல. இந்த கிளாஸ்ல 100 பேர் இருக்கையிலும் 70% எத்தனை பேர் இருப்பாங்க? 70 பேர். 50 பேர் இருக்கலாம். 70% 0.7 பேருக்கு பாருங்க 35 வரும். தானே 70% என்பது 0.7. ஆகவே உண்மையாவுள்ள நீராவி திணிவு பார்த்தா இப்ப 70% 0.7M வரும். 0.7 பெருக்கணும் உண்மையான நீராவி திணிவு. நிரப்ப முடியுமானது 70%. 70% என்பது தசமதான 0.7. 70% என்பது 0.7 மடங்கு. 4Mல 0.7 பெருக்கினா 2.8M வரும். இதான் உண்மையான நீராவி திணிவு. இதுல உண்மையான நீராவி திணிவு சிம்பிள். இப்ப என்ன செய்யறான்? பெரிய அறையில் தொடர் வீதம் 70% பேணப்பட்டு சிறிய அறையிலிருந்து நீராவி ஆற்றப்பட்டு தொடர் வீதம் 40% குறைகிறது. புதிய புதிய நிலைமை 40% என்றா நிரப்ப முடியுமான திணிவிட 40% 0.4. இங்க மாறல்ல 70% தான் 2.8M. இது மாறுது 0.7 மடங்கு ஈக்கியது இப்ப 0.4 மடங்கா மாறுது. 0.07 மடங்கா உள்ளது 0.4 மடங்கு. 70% இங்க 40%. சரியா? இப்போது அறையின் கதவுகள் திறக்கப்பட்டதாம். அறை வெப்பநிலை மாறவில்லை எனின் திறக்கப்பட்ட பின் அறையின் தொடர் சீரப்ப பாருங்க. உண்மையான நீராவி திணிவு இப்ப ரெண்டும் மிக்ஸ் ஆகிடும். கதவு தொடர்ந்து இப்படி மிக்ஸ் ஆகிடும். இப்ப RH புதிய RH அதே வெப்பநிலை மாறல. இப்ப நீராவி திணிவு சிம்பிள் என்ப ரெண்டும் கூட்டணும். எப்படி 0.4 2.8 அப்ப 3.2M. நிரம்பலாவி திணிவு அது மாற்றம் இல்லை, வெப்பநிலை தாங்கி. இதை நிரப்பலாம் கேபிட்டல் M, இதை நிரப்பலாம் 4M. அப்ப மொத்தமா சேர்த்தா 5M தர 100. ஆன்சர் எவ்வளவு? 64%. அப்படியா? 64%. 320 கீழ் 5 64%. முதலாவது ஆன்சரா? 22க்கு முதலாவது. அதுல ஸ்கீம் சேஞ்ச் வாருன்னா 3வது போல ஸ்கீம்ல அது முதலாவதா மாறுமா? 22க்கு முதலாவது. இந்த கேள்விகள்ல கொஞ்சம் அந்த ஈஸியா முடல் பண்ணத்தை பழகிக்கொள்ளணும். இல்லாட்டி சுத்தி போகலும் இதுல அன்னிலையும் 2 அது அப்புறம் அதை இந்த சாம்பார்ல போட்டு கண்டு அதை பெருமானத்தை கண்டு இந்த பெருமானத்தை கண்டு திரும்ப 40% இன்னொரு குறியீடு எடுத்து அதுக்குரிய கண்டு திரும்ப எல்லாத்தையும் கூட்டி அப்படி இல்லாம இயல்பான மட்டும் சிம்பிளிஃபை பண்ண பாருங்க. எளிய முறையில செய்ய பாருங்க தானே. 70% 0.7 மடங்கு தானே. 0.7 0.7 மடங்கு. 40% 0.4. 10 திணிவுகளை போட்டு போனா ஈஸியா வரும் பாருங்க. உள்ள திணிவு புதுசா உள்ள திணிவு 3.2. இது மாற்றமே இல்லை, இது வெப்பநிலை தங்கிக்கு. வெப்பநிலை மாறாத வர மாறாது. 2 அறையும் சேர்ந்து ஒரு அறையா மாறினா இங்க கேபிட்டல் M 4M இங்க 5M 64%. 23 ட்ரை பண்ணுமா? 23ஆம் கேள்வி வீடு எடுத்த வழி தான் சொல்லுங்க. 23வது கேள்வி நல்ல ஒரு கேள்வி. அதான் நல்ல ஒரு கேள்வி பாருமா. 23வது
ரைட், அடுத்த கேள்வியை பாருங்க. மனிதன் ஒருவன் 40 வயதாகும் போது அவருடைய அண்மை புள்ளி 50 சென்டிமீட்டராக காணப்படுகிறது. மெத்தடை நல்லா கவனிக்கணுமா? சரியா? நான் 2 மெத்தட்ல செய்ய ட்ரை பண்ணேன். முதலாம் மெத்தட் எப்படி செய்வோம்? நீங்க பழமையா யோசிக்க மெத்தட் செய்யுமா? ஸ்டார் செய்வோம். ரைட், ஸ்டார் நான் மத்த சரி 2 பேர் மத்த ஆன்சர் எடுத்துக்கிறேன். ரைட், கவனிங்க. இப்ப எம்சிக்கு வேண்டதால் இப்படி எம்சிக்கு ஷார்ட் மெத்தட் இல்ல, அதே கேள்விக்கு வேற ஒரு மெத்தட் யோசிக்க ட்ரை பண்ணு பாருங்க. மனிதனோட 40 வயதாகும் போது 23வது கேள்வி அவருடைய அண்மை புள்ளி 50 சென்டிமீட்டராக காணப்படுகிறது. அவர் 25 சென்டிமீட்டர் தூரத்தில் உள்ள புத்தகத்தை வாசிக்க ஒரு மூக்கண்ணாடியை அணுகின்றார். கேள்வி வலு ஈக்கியதால இந்த வில்லர் தொழிலாளிக்கணும் 25ல உள்ள பொருட்களோட பிம்பத்தை அவரோட அண்மை புள்ளி 50ல உருவாக்கணும். 50ல ரைட், இதான் அவரோட பார்வை வீச்சுங்கெல்லாம் தெளிவாயிக்கும். இந்த வில்லைய தொழில் 25ல் உள்ள பொருட்களோட பிம்பத்தை 50ல உருவாக்கும். ஆனா முதலாவது வலுவை கண்டுகொள்றேன். என்ன விடயம் வலுதானே இருக்குது? விடயம் வலுதான கேள்வி. ஒன்றின் கேள்வி ஒன்றின் கீழ் யூ சமன் ஒன்றின் கீழ் எஃப். பிம்பத்தூரம் ஒளிக்கதிரின் திசை இங்கல மைனஸ் இங்கல பிளஸ். பிம்பத்தூரம் 50 கவனிக்கணும். கவனிக்கணும். இதான் 50 தர 10 மைனஸ் 2 போடி பிளஸ். பொருள் தூரம் 25 தர 10 மைனஸ் 2 போடுறேன். 1/f பைல மைனஸ் பி 1 போட்டுக்கொள்ளு. 1/f பைல பி 1/f பைல பி. நான் இன்னொரு மைனஸை போட்டுக்கொள்றேன். காரணம் என்னன்னா அந்த தெற்காட்டின் குறி வழக்குல வார குறியும் வலுக்கு வார குறியும் எதிர்மாறானது. அதை கொண்டு வரத்துக்கு நான் டிரெக்டா இந்த சாம்பார்ல வலுவை கண்டுபிடிக்க போறேன். இந்த வில்லையிட வலு P1. சரியா? ஷார்ட் மெத்தட் இல்ல, இது அந்த சுருக்கல கொஞ்சம் நான் டிஃபரெண்டா யோசிக்க ட்ரை பண்ண கேள்வியில வலு கேட்டீங்க. ஏதாவது 1/f பதில பிஏ போடணும்னா நீங்க 2 விஷயத்தை உறுதிப்படுத்தணும். ஒன்று SI அலகுல பிரதிடணும் VU. 2வது குறிவழக்கு மாறும். நாங்க தெற்காட்டின் குறிவழக்குல வார குறி அல்ல வலுக்கு வாரது. ரைட், இப்போ குறிவழக்கு மாறியதால எதிர்மாற்றம் அடையதால மைனஸை போட்டு வச்சுக்கொள்ளுது. சரிதானே? அப்ப கன்ஃபியூஸ் ஆகாம சரியா வரும் உங்களுக்கு. அப்ப ரைட், 10 மைனஸ் 2 மேலு போனா 100. 100 கீழ் 50 2. 10 மைனஸ் 2 மேலு போனா 100. 100 கீழ் 25 4. மைனஸ் P1. அப்ப மைனஸ் 2 மைனஸ் P1. எனவே P1 எவ்வளவு? ஃபர்ஸ்ட் 2 டயோப்டர். ஆனா முதலாக கண்டுகொள்ள ஆரம்பத்தில் பயன்படுத்தவில்லை. சரியா? ரைட், இப்ப என்ன நடக்குதா? 50 வயதாகும் போது அதே கண்ணாடியை பயன்படுத்தும் போது அவர் புத்தகத்தை வாசிப்பதற்கு இப்ப 25 உள்ளது வாசிக்க இயலாதான். இப்ப 40 வயசுல இருந்து 50 வயசு போகும்போது கண்ட பார்வை சானே இன்னும் வீழ்ச்சி அடைஞ்சு. ரைட், பார்வை இன்னும் வீழ்ச்சி அடைந்து. இப்ப இந்த கண்ணாடியில 25 உள்ள காணுது இல்ல, 40 வைத்தா தான் காணுதா? அப்படியா? இந்த பயன்படுத்த வேண்டிய புதிய வில்லை அதுதான் கேள்வி தானே? ரைட், நான் இதை எப்படி பார்க்கிறேன் கவனிங்க. ரைட், இப்ப இந்த பழைய கண்ணாடி உள்ள போது இந்த F1 பழைய கண்ணாடி உள்ள போது 25 உள்ள தெளிவா காணுதா? இப்ப 50 வயசுல இல்ல, எதுல உள்ள தெளிவா காணுது? இந்த பழைய கண்ணாடி 50 வயசு போயிட்டு இப்ப 40 வயசுல பயன்படுத்த கண்ணாடி இருக்குது. இப்ப 25 உள்ளது தெளிவா தோற்றுறது இல்ல. எது தெளிவா தோற்றுறது? 40 உள்ளது. இப்ப நோக்கம் என்ன?
25 உள்ள புத்தகத்தை படிக்கணும். அதான் நோக்கம். 25 சென்டிமீட்டர் தூரத்தில் உள்ள புத்தகத்தை வாசிப்பதுக்கு சொல்றாங்க. இப்ப நான் என்ன செய்யணும், இந்த கண்ணாடிக்கு மேலதிகமாக இன்னொரு கண்ணாடியை போட்டுப்போம். சரியா? நல்ல கவனிக்கணும் இதை. ஆவே இப்ப பிரச்சனை ஒன்றைக்கு 25 இருந்தா காணது இல்லை. ஆனா இன்னொரு கண்ணாடியை போடு. இந்த கண்ணாடியோட தொழிலாயிக்கணும். எப்படி? 25 உள்ள பொருட்களோட பிம்பத்தை 40 உருவாக்குது. ஆய்வாங்க 25 உள்ள பொருட்களோட பிம்பம் ஓ டேஷ் வெப்பம் இப்ப 40 உருவான, அதாவது முதலாவது வில்லை, முதலாவது F2 வில்லையோட தொழிலாயிக்கணும். 25 உள்ள பொருட்களோட பிம்பத்தை 40 உருவாக்குது. 40 உருவாக்கி என்ன செய்யும்? 2ஆம் வில்லைக்கு வழங்கும். 2ஆம் வில்லையில இப்ப என்ன செய்யலாம்? 40 உள்ள அவதானிக்கலாமே. தரவு 50 வயசான 40 உள்ளதான் அவதானிக்கலாம் கண்ணாடியை பயன்படுத்தி. என்ன செய்யற? 25 உள்ள அவதானத்துக்கு இன்னொரு கண்ணாடியை போடு. அது எது? F2. இந்த F2 தொழில என்ன வைக்கும்? அப்ப F2 தொழில் என்ன வாய்க்கணும்? F2 தொழில் 25 உள்ளது 40 உள்ளது. இப்ப நான் வலுவக்கான F2 ரெண்டாவது 1 கீழ் V மைனஸ் 1 கீழ் U சமன் 1 கீழ் F. பிம்பத்தூரம் இதே மாதிரி பிளஸ்ல 40. அப்ப 40 தர 10 மைனஸ் 2. பொருள் தூரம் 25, அதுவும் பிளஸ் குறிவாளுக்கு 10 மைனஸ் 2. 1/f நான் மைனஸ் P2 போட்டுக்கொள்றேன். எனவே F2 வலுவு தான் காண போறேன். இப்ப நான் மேல் அதிகமா போட வேண்டியவில்லை. வலுவை காணத்துக்கு நான் 2 விஷயத்தை உறுதிப்படுத்தணும். நீங்க SI அறையில பிரதிதவனும் அடுத்த குறிவழக்கு மாறும். அதனால மேலதிகம் மைனஸ் போட்டுக்கொள்றேன். 10 மைனஸ் 2 மேலே போனா 100. 100 கீழ் 40 எவ்வளவு? 2.5. 10 மைனஸ் 2 மேலே போனா 100. 100 கீழ் 25 4 7 மைனஸ் P2. 2.5 மைனஸ் 4 மைனஸ் 1.5 மைனஸ் P2. P2 எவ்வளவு? பிளஸ் 1.5 டயப்டர். அப்ப 2 கண்ணாடி போர்டுகள்ல என்ன செய்யலாம்? எங்களுக்கு 2 சேர்த்து சேர்மானம் ஒரு வில்லையா மாத்தலாம். ஆக சேர்மான வில்லை நேரடியாக ஈக்குவேஷன் எப்படி? 1 கீழ் F1 1 கீழ் F2 தானே. பலிந்து பெறலாமே P = P1 + P2 ஒன்று தெரியல. இப்ப சேர்மான வில்லை 2 சேர்த்து விட்டா என்ன வரும்? P1 + P2 +2 டயப்டர். அடுத்து 1.5 டயப்டர் 2 கூட்டினா 3.5. அதான் ஆன்சர். P1 ஏற்கனவே கண்டது +2, P2 1.5 2 கூட்டினா 3.5 டயப்டர். ரெண்டாவது ஆன்சரா 23க்கு 2 ஆகுது. அடுத்த மெத்தட செல்ல நான் செஞ்சு காட்டல, செஞ்சு பாருங்க. அடுத்த மெத்தட்ல செய்யும் போது உங்களுக்கு இந்த முதலாவது இந்த F1 கண்டா 50 சென்டிமீட்டர் வரும். 2 டயப்டர் 50 சென்டிமீட்டர் தானே. அதே பிறகு அந்த வில்லை பயன்படுத்தி 40 சென்டிமீட்டர் தான் பொருள் காணுதுன்னு சொன்னா அது அண்மை புள்ளி மாறி இருக்கும். ஆக நீங்க அந்த வில்லையில 40 சென்டிமீட்டர்ல உள்ள பொருளோட பிம்பம் எங்க வாரன்னு கண்டுபிடிக்கணும். அதுல வரும் 200 சென்டிமீட்டர். அதான் அவட புதிய அண்மை புள்ளி. அந்த கண்ணட 50 சென்டிமீட்டரா இருந்தது 40 வயசுல அண்மை புள்ளி இப்ப 200 சென்டிமீட்டரா மாறிக்கு. இப்ப அந்த அண்மை புள்ளிய தீர்க்கத்துக்கு தானே, அந்த பிரச்சனை தீர்க்கத்து புதிய வில்லை எடுத்தா சரி. புதிய வில்லையர் தொழிலாய்க்கணும் 25 உள்ள பொருட்களோட பிம்பத்தை 200 உருவாக்குது. 25 உள்ள பொருட்களோட பிம்பத்தை 200 உருவாக்கு. அட வலுவை கண்டா 3.5 டயப்டர் வரும். அதான் அடுத்த மெத்தட். அதானே ரைட். அந்த மெத்தட் செஞ்சு காட்டல, செஞ்சு பாருங்க. அதை இதை திரும்ப எல்லாம் படுத்தணுமா? இல்ல இதுல முதலாவது இந்த கண் வில்லைக்கு ஒரு சப்போர்ட்டை கொடுக்கு. இப்ப 2க்கும் சேர்த்து இன்னொரு சப்போர்ட்டை கொடுக்கு. அப்ப 2 வில்லை சேர்த்து விட்டாது தான். அதுல மைனஸ் இது இப்படிதான். இது ஒரு எஸ்ஏயா இருந்தா நல்ல கவனிக்கணும். எஸ்ஏயா இருந்தா நீங்க எஃப் கண்டுட்டு பிஏ காணுது நல்ல. எஸ்ஏயா இருந்தா எஃப் கண்டுட்டு பிஏ காணுது நல்ல. ஏண்டா இப்ப குவியவில்லைன்னு எடுத்தா பாருங்க, குவியவில்லைன்னு எடுத்தா
குவியத்தூரம் என்ன வரும்? குவியத்தூரம் குறி என்ன? வலுவோட குறி என்ன? இது மைனஸ் வலு பிளஸ். அப்ப உண்மையா சாம்பார்ல பீசம் 1OF போட்டா என்ன வரும்? இது மைனஸ் போட்டா இதுக்கு மைனஸே வரும். குறி மாறுது. அந்த மாற்றத்தை கொண்டு வரதான் நான் இவ்விடத்துல மேலதிகமா 1OF போல பி என்று போடாம மைனஸ் பி என்று போட்டி அந்த குறியிட மாற்றம் வந்துடும். இப்ப ஒன்று கொண்டு எதிரான குறி இருக்குது சரியா? 1OF பதிலாக நான் மைனஸ போட்ட காரணம் அப்ப சரியான அந்த உண்மையான அதாவது வர வேண்டிய குறி வரும் வலுக்கு. அப்படி இல்லாட்டி 1OF பதிலாக பிஏ போட்டா தெக்காட்டின் குறி வழக்குல வாரது இந்த எஃப் குறிய குறி மாறித்தான் வரும். குவிவில்லைக்கு மைனஸ் வந்துடும், குழிவில்லைக்கு பிளஸ் வரும். நேரடியா 1OF பி போட்டா குறி மாறிடும். ஏன்னா தெக்காட்டின் குறி வழக்குல மாறுது குவியத்தூரத்து மைனஸ் வரும். அதை டிரெக்டா பயன்படுத்தினா வலுக்கு மைனஸ் தான் வரும். ஆனா வலுக்குரிய குறி வழக்கு எதிர்மாறான. எனவேதான் நான் மேலதிகமா இன்னொரு மைனஸ் போட்டு அதை எட் பண்ணி சரியா? ரெண்டாவது விஷயமால எஸ்ஐ அலகுகள் எல்லாம் பிரதிடணும். ஓ ஓ இது பிரஸ்தானே வரணும் பி ரைட். அப்ப அடுத்த கேள்விய பாப்போம். வேணா ரெண்டு கேள்விதான் நீங்க அதுல 24வது கேள்விய பாருங்க. 24வது நான்கு உருளை உலோக சட்டங்கள் 4 திரவியங்களை கொண்ட சர்வசம குறுக்குவெட்டு பரப்பை உடைய காவற்கட்டிட்ட சேர்த்து தகட்டின் ஊடாக வெப்ப இடமாற்றம் உறுதியாக இருக்கும் போது தகட்டின் முகம் இடைமுகம் ஆகியவற்றில் வெப்பநிலைகள் உறவில் காட்டியவாறு உள்ளது. ஏபிசிடி ஆகிய திரவியங்களின் வெப்ப கடத்தாடுகள் முறையே தந்தா தொடர்பு கேட்கிறாங்களே. இது 1 சென்டிமீட்டர், இது 2 சென்டிமீட்டர், திரும்ப 2 சென்டிமீட்டர், 1 சென்டிமீட்டர். இது காவற் கட்டிடப்பட்டிகை. எனவே சுவர்களினூடாக அல்ல வலை மேற்பரப்பினூடாக வெப்பம் வெளியேற இயலாது. இது 1 சென்டிமீட்டர், 2 சென்டிமீட்டர், 2 சென்டிமீட்டர், 1 சென்டிமீட்டர். இதுல 40 பாகைசி, 30 பாகைசி, 10 பாகைசி, 5 பாகைசி. இங்க திரும்ப 30 பாகைசி. காவற்கட்டியதால மேற்பரப்பு வழியே வெப்பம் வெளியேற இயலாது. எனவே வெப்ப பாய்ச்சல் அச்சு வழியே மாத்திரம்தான் நடைபெறணும். அச்சு வழியே மாத்திரம். வெப்ப பாய்ச்சல் எப்பவும் உயர் வெப்பநிலையிலிருந்து தாழ் வெப்பநிலையை நோக்கி போகும். இங்கெல்ல 40ல இருந்து இந்த பக்கம் வெப்ப பாய்ச்சல், இந்த பக்கம் வெப்ப பாய்ச்சல், இங்கெல்லாம் வெப்ப பாய்ச்சல், திரும்ப இங்கல இந்த டிரெக்ஷன்ல போகும். உறுதி நிலையில பார்த்தா மேற்பரப்பு வழியே வெப்பம் பாயலா என்பதால இந்த வெப்ப பாய்ச்சல்கள் சமனாயிக்கணும். Q/T 1 எடுத்தா இதுல Q/T 1 தான், இதுல Q/T 1 தான். ஒரு குழாயில திரவம் பாய்த மாதிரி எடுங்க, இடையில லீக் ஆகலாட்டி என்ன செய்யணும்? அனைத்துல கனவளவு பாய்ச்சல் வீதங்கள் சமனாயிக்கணும். அது மாதிரி இதுல வெப்ப பாய்ச்சல் வீதங்கள் சமன். வெளியேறலாட்டி மேற்பரப்பால வெளியேறாட்டி அனைத்தும் அச்சு வழியே தான் பாயணும். அதே மாதிரி இங்களுள்ள வெப்ப பாய்ச்சல் Q/T 2 செல்லலாமே தவிர இதோட ஒப்பிடையலாது. வேறொரு பெருமானம். Q/T 2 வேறொரு பெருமானம். இங்களுள்ள வெப்ப பாய்ச்சல் வீதங்கள் சமன். இங்கள அதுக்கு சமன் செல்லலாது. இங்க வெப்ப பாய்ச்சல் வீதத்துக்கு இங்களுள்ள வெப்ப பாய்ச்சல் வீதம் சமன் முடிவுக்கு போயிடாது. ஒரே திசையில போறதாயிருந்தா இங்களை போகும், தாங்கள போறதாயிருந்தா சிவராசர் எல்லாம் ஒரே வெப்ப பாய்ச்சல் வீதம் காவற் கட்டிட்டால் இங்களை வேறொரு அளவு பாயலாம். 40, 30 வேறொரு பெருமானம் வெப்ப பாய்ச்சல் வீதம் நிகழலாம். ரைட். இப்ப நான் கேள்வி வெப்ப கடத்தாறுகள் சாம்பாடிதான். Q/T சமன் KA டெல்டா தீட்டா ஓவர் L. இப்ப எல்லா கடத்திகளுக்கும் ஒரே குறுக்கு வெட்டு
ஒரே வெப்ப பாய்ச்சல் வீதம். நான் பிசிடியை மட்டும் எடுக்கிறேன். இந்த ஏ ஒப்பிட இயலாது. பிசிடி பி காமா சி காமா டி எடுக்கிறேன். ஒரே வெப்ப பாய்ச்சல் வீதம், ஒரே குறுக்கு வெட்டு. எனவே கே நேர சமனாய்க்கும் எல்லின் கீழ் டெல்டா டீட்டாக்கு. ஒவ்வொன்றிலும் எல்லின் கீழ் டெல்டா டீட்டா பிரதிடுவேன். எல்லின் கீழ் டெல்டா டீட்டா பெருமானங்களை. அதாவது கே நேர சமனாய்க்கும் எல்லின் கீழ் டெல்டா டீட்டா. இங்க எல் 2 டெல்டா டீட்டா 10. அப்ப இங்க 2 கீழ் 10. இங்க 2 கீழே 20. அப்ப 2 கீழ் 20. இங்க 1 சென்டிமீட்டர் இங்க 5. அப்ப 1 கீழ் 5. அது சுருக்கினா இது 0.2. 1 கீழ் 10 0.1. இங்க 0.2. அதுல சொல்லலாம் ஏபிசிடில பியும் டியும் சமனாயிக்கும், சி சிறிதாயிக்கும். அதுதான் முடிவு. பியும் டியும் சமனாயிக்கும் 0.2 0.2, சி சிறிதாயிக்கும். ஏ பார்த்தீங்கன்னா முடிவுக்கு போக இயலாது. போகக்கூடிய முடிவு இவ்வளவுதான். பியும் டியும் சமனாயிக்கும், சி சிறிதாயிக்கும். எனக்கு ஆன்சர் எது? அப்படியே ஆன்சர் வந்து ஐந்தால மாத்த எப்படி மாற்றம் தெரிஞ்சு? ஐந்து அல்லது ஓல் அப்படியா? அது 5 உள்ளது சமநிலையை மாத்தினா ஏ பத்தி முடிவெடுக்க இயலாது. ஆனா பிசிடி முடிவுகள் 5 சமனாயிக்கும். 5 கூட ஆன்சர்ல மாத்தி தந்தீங்களா சார்? அப்ப பிசிடி முடிவு அதுல சமன். ஆனா ஏ பத்தி செல்ல இயலாது. ஏ பத்தி ஒன்றுலயும் செல்ல இயலாது. அப்ப ஏ விட்டா பிசிடி சரியாய்க்கு 5 மட்டும்தான். 5 மட்டும். உண்மை ஏ பத்தியும் பார்த்தா இது செல்ல இயலாது. ஒரு ஆன்சரும் இல்லை. ஏ பத்தி தரவு இல்லை. சரியா? பேப்பர்ல மாற்றம் செய்யலாட்டி எவ்வளவு ஆன்சர்? மாற்றம் செஞ்சு இந்த 5வது கேள்வியில சமநிலையை மாத்தி இருந்தா அதுக்கு ஓல் எடுக்கலாம். ஏ பத்தி தரவு இல்லை என்பதா, ஏ பத்தி சொல்லலாம் என்பதால. சரியா? ஏ பத்தி இடத்துல முடிவு எடுக்க இயலாத, ஏடையும் சீடையும் சமன் எடுக்க இயலாது. எல்லோ டெல்டா டீட்டா சமனா வரும் ஏக்கும் சிக்கும். ஆனா வெப்ப பாய்ச்சல் வீதங்கள் சமன முடிவுக்கு போக இயலாது. எல்லோ டெல்டா டீட்டா இப்ப இங்க 1 கீழ் இங்க 10, இங்க சாரி 2 கீழ் 20. எல்லோ டெல்டா டீட்டா சமன். ஆனா கியூபைட் சமன் எடுக்கலாம் வெப்ப பாய்ச்சல் வீதம். ஆகவே ஏ பத்தி ஒண்ணு இங்க முடிவெடுக்க இயலாத. ரைட். ஆன்சர் உண்மையா ஒரிஜினல் ஸ்டீம் ஆன்சர் ஓல். அவங்க மாத்தி இந்த ஓல்ல மாத்தி இந்த சரியா? எஃப்டபிள்யூசி இதால அவங்க மாத்தி இருந்தாங்க ஓல்னு சொல்லி. 25வது கேள்வி, கடைசி கேள்வி பாருங்க. உண்மையான கூம்பூசல் கேள்வி. அரங்கில் காட்டப்பட்ட ஏபி எனும் கோளின் முனைகள் L1 L2 நீளங்களுடைய இலைகள் M2M திணிவுகள் XY அச்சு பற்றி ஒமேகா எனும் கோணக்கதில் சுழற்றப்படும் போது இலைகளில் உருவில் காட்டிய கோணங்களில் காணப்படும் L1 L2 விகிதம் யாது? L1 L2 விகிதம் யாது? பொதுவா ஸ்டார்ட்டுக்கு ஒரு கூம்பூசல் எடுப்பு. ஒமேகா கோணக்கதி, நீளமேல், இங்க டீட்டா. எல்லுக்கும் டீட்டாக்கும் தொடர்பு எடுப்போமே. எல்லுக்கும் டீட்டாக்குமான தொடர்பு. தொழிற்பாடு விசைகள் இழுவை, தொழிற்பாடும் அர்த்த நிறை mg. எல் சார்பாஸ் ஆர்ஐக்கு சொல்லலாம். ஆர்ஐக்கு எல் சைன் டீட்டான்னு எடுக்கலாமே. எல் சைன் டீட்டா. ஆர்ஐ எல் சைன் டீட்டா.
எனக்கு எல்லுக்கும் டீட்டாக்கு தான் தொடர்பு தேவை வேண்டாம், திணிவும் தேவைன்னா திணிவும் எடுக்கலாம். அந்த இதுல உள்ள தரவா தானே இந்த படத்துல தரப்பட்டுள்ள தரவுகள் ஒன்று நீளங்கள் தரப்பட்டீங்க L1, அடுத்த கோணங்கள் தரப்பட்டீங்க, அடுத்த திணிவுகள் தரப்பட்டீங்க. அது சார்பாதான் தொடர்பு எடுக்க நீங்க. இப்ப கேள்வி L1 கீழ் L2 யாது, L1 கீழ் L2 யாது. ஆனால் எல்லுக்கு இந்த கோணம் தீட்டா திணிவியம் சார்பாவோட தொடர்பு எடுக்க பாவம். சரி, சாக்கினி விசைகள் நிலைக்குத்தாக சமநிலை. கூம்பூசல் என்பது கிடைவட்ட இயக்கம். நிலைக்குத்து செயல இயக்கம் இல்லை. என விசைகள் சாம்படணும் டி கொஸ்டீட்டா சமனாயிக்கும் mgக்கு. கிடைச்சி செயல F சமன் ma இயக்கத்துக்கு. இது சமநிலைக்கா? சமநிலைக்கு அடுத்த இயக்கத்துக்கு F சமன் ma. வட்ட இயக்கம் மைய நாட்டு விசை டி sin தீட்டான்னு வரும். டி sin தீட்டா. m ஒமேகா வர்க்கம் r. r பதிலா L sin தீட்டான்னு போடலாமே. L சார்பாதான முடிவெடுக்கணும் L sin தீட்டா. உண்மையா sin தீட்டா கேன்சல் ஆகும். ஒன்றால வகுத்தா டி இன்கீழ் டி கேன்சல் ஆகும். மேல cos தீட்டா வரும். ஒன்று கீழ் cos தீட்டா. இதால் இதை வகுக்கு டி கீழ் டி cos தீட்டா. டி டி கேன்சல் ஆகும். ஒன்று கீழ் cos தீட்டா. mm கேன்சல் ஆகும். இது வரும் ஒமேகா வர்க்கம் L கீழ் G. உண்மையில வருது L நேரத சமன் வருது. ஒன்று கீழ் cos தீட்டா வரும். ஒமேகா வர்க்கம் பொது, ரெண்டுக்கும் பொதுவானது. ஒமேகா வர்க்கம் ரெண்டுக்கும் பொதுவானது. ரெண்டும் ஒரே கோண கதையோட சுழலுது. அப்ப ஒமேகா ரெண்டுக்கும் பொதுவானது, ஜியும் பொதுவானது. ஆக முடிவு L நேரத சமன் ஒன்று கீழ் cos தீட்டா. ஆகவே L1 கீழ் L2 என்பது மறுதலையா வரணும். cos தீட்டா 2 கீழ் cos தீட்டா 1. அது cos தீட்டா 2 என்பது L2 குரிய கோணம், L1 குரிய கோணம் 45 பாய். அது கீழே cos தீட்டா 1. அப்ப cos 30 கீழ் cos 45. cos 30 கீழ் cos 45. இதான் ஆன்சர். √3/2 1/√2. √3/2 1/√2. பட் 2√2 சுருக்கினா √2 ஒன்று வரும். அப்ப இது வரும் √3/2. √3/2 ஆன்சர் 4வது. 25க்கு 4வது. சரியா?